வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்னன்னா, ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஒரு ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து 1 2 3 4 5 டிஃப்ரெண்ட் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 3 விதமாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், அண்டர் கிராஃப். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஆரோ டயக்ராம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஆரோ டயக்ராம் மட்டும் பிளாட் பண்ணால் போதும். தஸ் the function f is represented in the form of an arrow diagram. கரெக்டா? இப்போ டைரக்டா arrow diagram நான் வந்து plot பண்ணிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏபின்னே நான் வந்து எடுத்துக்கிறேன். அவங்க எதுவுமே கொடுக்கல. நான் இதை வந்து ஏனும் கோடொமைன் பார்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். டொமைன் ஏனும் கோடொமைன் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1,2 அப்படின்னா இங்க 1 இங்க 2, அடுத்து 2,2னா இங்க 2 இங்க 2, அடுத்து 3,2, ஸோ அடுத்து 4,3, அடுத்து 5,4. ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? இந்த மாதிரி எழுதக்கூடாது தானே. ஸோ எனக்கு 2,2,2ன்னு வந்திருந்ததுன்னா நான் ஒரே ஒரு 2 தான் போடணும். கரெக்டா? ஸோ எத்தனை டைம் எனக்கு ரிப்பீட் ஆயிருந்தாலும் நான் ஒரே ஒரு 2 தான் போடணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து சேம் நம்பரை ரிப்பீட் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஸோ டைரக்டா இப்படி எழுதிருவீங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 வந்து 2க்கு போகுது, 1 வந்து 2, அடுத்து 2வும் 2க்கு தான் போகுது, அடுத்து 3யும் 2க்கு தான் போகுது. கரெக்டா? அடுத்து 4 வந்து 3க்கு போகுது, அடுத்து 5 வந்து 4க்கு போகுது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஃபங்க்ஷன் a2bன்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வராது. இந்த மாதிரி ரிப்பீட்டடா எழுதக்கூடாது. ஸோ 2 3 4 மட்டும் தான் எனக்கு கோடொமைன் பார்ட், அண்ட் அதுதான் எனக்கு வந்து ரேஞ்ச் பார்ட்டும் அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டேபிள் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. டேபிள் ஃபார்ம் எழுதலாம். ஸோ டேபிள் ஃபார்ம், the function f is represented in the form of table. ஸோ ஒன்று வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், இன்னொன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணதுன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? யூஸ்வலாக அப்படி தானே எழுதுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ 1 2 3 4 5. இதில் 1 2 3 ரெண்டுத்துக்குமே எனக்கு வந்து 2 தான் வேல்யூ. அடுத்து எனக்கு வந்து 3யும் 4ம் வேல்யூஸ். ஸோ இவ்வளோதான் வந்து டேபிள். ஸோ நான் வந்து டேபிள் எழுதியாச்சு. அடுத்து கிராஃப். ஸோ கிராஃப் வந்து பிளாட் பண்ணலாம். சைடில் ஏன் போட்டிருக்கேன்னா இங்கே இருக்க பாயிண்ட்ஸை வச்சு இங்கே போட்டுக்கலான்னு தான். ஸோ எனக்கு தெரியும் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது 0, இது ஒய், இது வந்து ஒய் பார், இது எக்ஸ், இது வந்து எக்ஸ் பார். கரெக்டா? ஸோ என்னோட பிளாட்ல ஸோ 1 2 5 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 1 2 3 4 5. இந்த சைடு வேல்யூ வந்து 4 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 1 2 3 4. கரெக்டா? ஸோ 5 போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 1ம் வந்து எனக்கு 2 கிட்ட இருக்கு. ஸோ 1ம் வந்து 2 கிட்ட இருக்கு, 2ம் வந்து 2 கிட்ட இருக்கு. ஸோ 2ம் வந்து 2 கிட்ட இருக்கு, 3யும் வந்து 2 கிட்ட தான் இருக்கு. ஸோ 3யும் வந்து 2 கிட்ட தான் இருக்கு, 4 வந்து 3 கிட்ட இருக்கு, 4 வந்து ஸோ எனக்கு வந்து 3 கிட்ட இருக்கு. கரெக்டா? அடுத்து 5 வந்து எனக்கு 4 கிட்ட இருக்கு. ஸோ 5 வந்து எனக்கு 4 கிட்ட இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வருது. கீழே நான் பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். ஸோ 1,2 2,2 3,2, அடுத்து 4,3, அடுத்து 5,4. கரெக்டா? ஸோ இது எல்லாமே நான் வந்து பிளாட் பண்ணது எல்லாமே நான் வந்து எழுதிட்டேன். ஸோ கொஷின்ல கொடுத்துருக்கிறது வந்து 1,2 2,2 3,2 4,3 அண்ட் 5,4. ஸோ இது எல்லாமே நான் வந்து பிளாட் பண்ணி எழுதிட்டேன். இவ்வளோதான். Thus
the function f is represented in the form of graph. அவ்வளோதான். ஸோ வந்து தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.